3 முறை அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அவர் முதல்வராக்க போராடணும்னு சொன்னது. அவர் சொன்னதை மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசணுன்றது அதை தான் சொல்றாரா? கண்டிப்பா அதான் சொல்றாரு. என்ன பொறுத்தவரை சீட் ஷேரிங் சரியா வரலன்னா 26ல வேண்டாம், அதுக்குள்ள என்னத்துக்கு வரும் பாத்துக்கலாம். யாரு நயினார் தலைமையிலான பிஜேபி ஏடிஎம்கே விட்டு வெளியேறுமா, இல்ல அண்ணாமலை வெளியேறுவாரா? என்ன சொல்றீங்க? அந்த வித்தியாசத்தை எனக்கு டிஃபரன்ஷியேட் சொல்லுங்க. நீங்க அதுதான் மெயின். அது அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் சொல்ல முடியும். உன்னை ஒருத்தன் இப்படி பேசிட்டான்னு சொன்னா பேசுறதுக்கு முன்னாடியே அவனை நான் விடுவனா அவனான்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை செய்ய தயாரில்லை. பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறேன். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். கவுண்டர் என்ன மூவ் பண்றாரோ அதற்கு எதிர் மூவ் என்ன பண்ணணுங்கிறத பாத்துக்கலாம். கவுண்டர் வந்து வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை கவுண்டர் வந்து சீமான நாம ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம், 150 இடத்துல டெபாசிட் இழந்துருவாருன்னு தான் ஒத்துப்பாரா? சீமான் ஒத்துப்பாரா? அவர் அச்சப்பட்டு பயந்து வந்தாரு. சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில வந்தாரு. சீமான் தெளிவா இருக்கிறாரு. சீமான் பேசுறது வந்து வடக்கு வரவெல்லாம் பிஜேபி ஓட்டு இருக்கிறாரு. சரி, அது ஆர்ஜேடி ஓட்டு உண்டு. ரைட். பட் அதை நாம நடந்ததுன்னா நம்ம 150 டெபாசிட் இழந்துருவோம்னு தான் பிஜேபி கிட்ட வந்தாரு. இதை பயன்படுத்தி அண்ணாமலையும் பிஜேபியும் எடப்பாடி கிட்ட உரிய சீட்டை வாங்குவாங்க. இல்ல, அண்ணாமலை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு சார். பிஜேபி அந்த முடிவுல இருக்கா? நயினார் அந்த முடிவுல இருக்காரா? அமித்ஷா அந்த முடிவுல இருக்காரா? மோடி அந்த முடிவுல இருக்காரா? சார் அண்ணாமலை வேற மனநிலையில் இருக்கார் சார். இவங்க எல்லாம் வேற மனநிலையில் இருக்காங்க. அதான உண்மை. நான் பாசிட்டிவா பாக்குறேன். பிஜேபிக்கு சீட்டை பாசிட்டிவா பாருங்க சார். அண்ணாமலை கூட இந்த எண்ணப்பாட்டுல இருக்கட்டும் சார். 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு முடிவுல இருக்கட்டும். ஆனா அமித்ஷாவோ மோடியோ நயினார் நாகேந்திரனோ அப்படி இல்ல போலதான் தெரியுது. அது தெரியும் போது பாத்துக்கலாம். நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். அல்டிமேட் எய்ம் என்ன சார் அண்ணாமலைக்கு? என்ன திட்டம்? எடப்பாடி வீழ்த்தினாதான் அண்ணாமலை இங்க வர முடியும். இதான் ஓப்பன் முடியாது. அவருக்கு எய்மே தான். அது உண்மைதான். ஒரு 2 வார்டு இருக்க முடியாது. முடிவு பண்ணிட்டாரு அண்ணாமலை. 60 சீட் வந்தா அண்ணாமலை பாஜக ஒரு லீடர். அவர் எடுத்த ஓட்டுக்கு அவர் லீடரா நிற்கிறாரு போது அது ஓரளவு நியூட்ரலா போகும். வரட்டும் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேர் சொல்லி சொன்னாரு, ஒரு விமர்சனத்தை வச்சு சொன்னாரு. அந்த பேர் மனநிலையில தான் எடப்பாடியை பார்த்துட்டு இருக்காரு இன்னமும். அதே போல அதிமுக கூட்டணி இன்னமும் அண்ணாமலை விரும்பவில்லை. கரெக்டா? 60 சீட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை. இல்ல, அவர் இன்னமும் அதிமுக கூட்டணி விரும்பல. அதான கரெக்ட்? அவர் எடுத்த ஓட்டுக்கு தக்கன பலத்துக்கு ஏற்ற பங்கீடுன்னா பிரச்சனை இல்லை. அவரே பேசியிருக்கிறார்.